கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு பரலோக சிங்காசனமும் அவர் தேடும் ஆலயமும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஏசாயா 66:1. தேவனுடைய மாபெரும் சிங்காசனம். மனுஷர்களாகிய நாம் உலகத்திலேயே உயரமான கட்டிடங்களை கட்டுகிறோம். அழகான ஆலயங்களை எழுப்பி கோபுரங்களை பார்த்து பிரமிக்கிறோம். இது ஆண்டவருக்காக நான் கட்டியது என்று பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் வானமின் சிங்காசனம், பூமியின் பாதபடி என்று சொல்லும் கர்த்தருக்கு நாம் இந்த உலகத்தில் கட்டும் ஆலயத்தின் மதிப்பு என்ன? பிரபஞ்சத்தின் விரிந்த வானமே தேவனுடைய சிங்காசனம் என்றால், மனிதன் கையால் செய்யப்பட்ட கூரை அவரை எப்படி உள்ளடக்க முடியும்? நாம் வாழும் முழு பூமியும் அவருக்கு கால் வைக்கும் மேடை என்றால், உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் அவருக்கு ஆலயம் கட்ட முடியும்? நாம் அவரை மகிமைப்படுத்த கட்டும் மகா பெரிய கட்டிடங்கள் அல்லது ஆடம்பரமான ஆலயங்கள் அவர் சிசித்ததற்கு முன்னால் வெறும் தூசு போன்றவை. அவர் நாடும் உடைந்து நொறுங்கிய இதயம். தேவன் வெளியிலுள்ள ஆடம்பரமான ஆலயங்களை அல்ல, மனிதனுள் இருக்கும் இருதயத்தையே தேடுகிறார். அவர் ஓய்வெடுக்க விரும்பும் இடம் தங்கமும் வெள்ளியும் பூசப்பட்ட கட்டிடமும் அல்ல, அது தன்னடக்கமும் தாழ்மையும் கொண்ட நம் இருதயமே. ஜனங்களாகிய நாம் யாவரும் தேவனுக்கு முன்பாக ஏற்றதால் தொங்கும் ஒரு துளி போலவும் தராசிலே படிந்திருக்கும் தூசியை போலவும் இருக்கிறோம். அவர் வீட்டிற்கும் பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்குகிறார். இப்பேற்பட்ட மகப்பெரிய தேவனுக்கு முன்பாக மனுஷர்களாகிய நாம் ஒன்றுமற்றவர்கள். எனவே நாம் எப்போதும் அவருக்கு பயந்து அவருடையவர்களாக வாழ வேண்டியது நமது கடமையாகும். இன்று நம் இதயமாகிய ஆலயத்தில் அவரை வரவேற்க தயாராக இருக்கிறோமா? ஆடம்பரமான கல்லை கேட்காத தேவன் உடைந்து நொறுங்கிய ஒரு இதயத்தையே கேட்கிறார். வானாதி வானங்களும் கொள்ளமாட்டாத வானவரின் பாதம் சரணடைவோம். வாழ்வழித்து வழிநடத்தும் வல்ல குருவின் ஆசிகளால் நிறைந்து விரைவாய் விண்ணகரம் சேர்வோம். ஆமீன்.